எனக்கு வந்து கொஞ்சம் உள்ள இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதிமுக கவர்மெண்ட் அமைக்க போகுது. இதுவரைக்கும் 2 துருவங்களாக இருந்த தமிழ்நாடு அரசியல் இப்ப 3 கோணம் ஆனதுனால, தாவேகா வந்ததுனால இந்த திருப்பம். அரவிந்த் கெஜ்ரிவால், ஸ்டாலின், மம்தா இவங்க எல்லாமே மோடிஜியை எதிர்த்தவங்க. அவங்க எல்லாம் 1 by 1 எல்லாரும் அவுட். அப்படின்னா என்ன, நீ யாரை நிறுத்தினாலும் எல்லாரும் உங்களுக்காக போடுவாங்க. அப்ப நீ யாரை நிறுத்தணும்? ரேப் பண்ண ஆரம்பிப்பா, சின்ன பிள்ளைங்களை கை எடுத்து ஸ்கூலுக்கு போற பணங்களை இடிச்சுட்டு போய் பலாத்காரம் பண்றாங்க தமிழ்நாட்டில். அவனை போடாது, திருடனை போடாது, கொலைகாரனை போடாது, நல்லவங்களை. வேற ஒரு தாவைக்கு பேசியிருந்தாங்க, சார் நாங்கள் எலெக்ஷன் திருப்பி எலெக்ஷன் நாங்கள் தான் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். இல்லை, 234 தொகுதிகளுக்கு வைக்க மாட்டாங்க. இந்த கூட்டணி இன்கேஸ் திமுக மானசீக ஆதரவு கொடுத்து அதிமுக ஆட்சி கட்டில் அமரும் பட்சத்தில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதான் 2031 ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து நான் 108 அதை நான் திருச்சி விட்டுருவேன், 107, 5 காங்கிரஸ், 112, 2 சிபிஐ. இது மாதிரி நம்ம 117 குருவி மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்தா எவன் ஒருத்தன் கூட யாராவது ஒருத்தர் வந்து நான் 100 கோடி கொடுக்குற இந்த பக்கமான கவர்மெண்ட்டுக்காக. அப்போ அதே கேள்வி அதிமுக பக்கம் வைக்கலாம்ல. இந்த ட்ரபுள் எல்லாம் எதனால திரும்ப ஆரம்பிச்சது? தேவையில்லாம விஜய் காங்கிரஸோட போய் அதனாலதான் இல்ல இப்ப அதிமுகவோட பாஜக இருக்குங்கிறதா இங்க பலருக்கும் பிரச்சனையே. எங்க ஒரே ஒரு எம்எல்ஏ இங்க 2000 கரெக்ட். ஆனா இன்னி வரை என்ன விமர்சனம்? திமுகவே அந்த விமர்சனம் தான் வைக்குது. பாஜக அதிமுக ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுலாம் பெரிய மேட்டரே இல்லைங்கிறதா இன்னைக்கு பண்ற விமர்சனமே. அதுல விஜய் விழுந்துருவாருன்றதா கூடுதல் தகவலே. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் முசாமில். நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன், தாவேகா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. நீங்களும் அபிஷ் அந்த தான் இருந்தீங்க. நீங்க இவ்வளவு மாற்றம் வரும், இவ்வளவு கண்கூட 40 எடுத்து அது ஒரு வரலாறு படைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா, 107 108 எடுத்து வரலாறு படைப்பாங்க. பெரிய அளவு இது அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்கன்றதுலாம் யாருமே கணிக்க முடியாது. பட் கேம் மாறி இருக்கு. இளைஞர்கள் புது ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்றதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துலதான் பெரிய சிக்கல் நடந்துட்டு கடந்த 4-5 நாட்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க, கண்டினியூஸா நீங்க கவனிச்சிருப்பீங்க. செய்தி ஊடகங்கள் எல்லாம் புது செய்திகளா போட்டுருக்காங்க. இது நம்பலாமா வேணாமான்னு நம்புறதுக்குள்ள இன்னொரு செய்தி வந்து அதுக்குள்ள எக்ஸ்பைரி தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே, ஓவராலா உங்க வியூ எப்படி இருக்கு? எனக்கு வந்து கொஞ்சம் உள்ள இருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அதிமுக கவர்மெண்ட் அமைக்க போகுது. அதாவது 3வது பார்ட்டியா வந்து எப்படி அதிமுக பார்ட்டி அமைக்க முடியும்னா, அதிமுக வித் சப்போர்ட் ஃப்ரம் திமுக அமைக்க போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. இது வந்து பிரதமர் என்கிட்ட சொன்னாரா, உள்துறை அமைச்சர் சொன்னாரா? இல்லை. பட் இதில் கடந்த பல அரசியல்வாதிகள் என்கிட்ட சொன்னாங்க, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அதிமுக திமுக சேர்ந்து அது முதல்ல நமக்கு கேட்கும்பொழுது ஒரு திடுக்கிடுற தகவலாக இருக்கு. என்னடா திமுக அதிமுக 2 வியடா இருக்கே சார். அதுக்கு 2 துருவங்கள் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் ஈச். காங்கிரஸ் அண்ட் பிஜேபி சேர்ந்து ஒரு இது அமைக்கிற மாதிரி இருக்கு. பட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரி, ஒரு தியரட்டிக்கலா ஒரு தியரட்டிக்கல் சப்போசிஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இவங்க வந்து என்டிஏ, பாஜக, அதிமுக, பாமக, திமுக, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பண்றாங்க, ஒரு கிச்சடி. ஒரு பக்கம் தாவேகா. இதனால என்ன பிளஸ் மைனஸ்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வந்து அறநெறியான்னு பார்த்தா முதல்ல கேட்கும் போது திருவள்ளுவர் சொன்னாரு, உங்க அம்மா வந்து பசியோட கஷ்டப்பட்டு இருந்தால் கூட நீங்க சான்றோர்கள் பழிக்கிற விஷயத்த செய்யாத. ஈன்றாள் பெத்தவள், ஈன்றாள் பசிகானான் காண்பின் ஆயினும் சான்றோர் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைன்னு போட்டு நீ எப்படா அந்த பக்கத்தோட போய் சேருன்னு கேட்கற மாதிரி இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பின்வாங்கி ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்த்தோம்னா, இது வந்து கர்நாடகாவில் 2004 இருந்து ஒரு டிராமா நடந்துச்சு. ஜேடிஎஸ்னு ஒரு குரூப் இருக்கு, ஜனதா தளம் செக்யுலர், குமாரசாமி. அவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு பாஜக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 2 பேரும் ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க என்ன 2006 வந்து காங்கிரஸ் தள்ளிட்டு ஜனதா தளம் பாஜகவும் சேர்ந்து நீங்க 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் 20 அது 2020 ரூல் 1.5 வருஷம் அவர் 1.5 வருஷம் எழுந்துச்சு. குமாரசாமி எடியூரப்பாவுக்கு 1.5 வருஷம் கொடுக்கும். உடனே பாஜக திருப்பி பின்வாங்கிடுச்சு, விழுந்துருச்சு. பிரசிடென்ட்ஸும் திருப்பி போறாங்க. இந்த வாட்டி காங்கிரஸோட ஒட்டிக்கிறாரு. ஸோ இது மாதிரி பாலிடிக்ஸ் கிவ் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெல்லோஸ். நிரந்தர எதிரிகள் நிரந்தர நண்பன் சொல்லுவாரு கலைஞர். இப்போ டிகே சிவகுமார் சித்தராமையா இஷ்யூ அப்படித்தானே, 2.5 வருஷம் கணக்கு தானே. 2 பேரும் அப்படிதான். ஆனா மோர்லெஸ் 2 பேரும் இந்த சேம் சைடு. ஆமா, சேம். அது வித்தின் காங்கிரஸ்
நான் சொல்றது 2 வருஷம் ஜனதா தளமும் அலையன்ஸ் பார்ட்டிஸ் 1.5 வருஷம் பாஜகவும் இருந்து அதுவும் ஸ்பிளிட் ஆயிடும். மாத்தி வித் ஜேடிஎஸ் வித்வுட் ஜேடிஎஸ். ஜேடிஎஸ் அந்த பக்கம் போய் காங்கிரஸோட சேர்ந்துப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா கவுன்சில் எலெக்ஷன் நடந்துச்சு. 53 இடம் சிவசேனாக்கு, 50 இடம் பாஜகவுக்கு, 11 இடம் சிவசேனாவோட பிரேக் ஆஃப் உத்தவ் தாக்கரே. இப்ப 53 இவங்க திமுக அதிமுக மாதிரி இது 2 சிவசேனா பிரிஞ்சதுதான். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க 53-11 பாஜகவை எதிர்த்து. ஸோ இது மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்து கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராலும் முன்னுதாரணம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 2 துருவங்களாக இருந்த தமிழ்நாடு அரசியல் இப்ப 3 கோணம் ஆனதுனால, தாவேகா வந்ததுனால இந்த திருப்பம். சில பேர் சொல்றாங்க, இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த முன்னுதாரணத்தை தமிழகம் ஏத்துக்குமா? குட் பாயிண்ட். அதாவது தமிழகம் வந்து ஏத்துக்கலாம், என்ன பண்ண முடியும்? இப்ப நான் வந்து இப்ப நான் அந்த பக்கம் போறேன் வேணும்னு. எனக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு கேட்க. இதனால முசாமில் நேர்களுக்கு ஒன்று சொல்றேன், கொஞ்சம் நீங்க இமோஷன் உணர்ச்சி மட்டும் விட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா இதனால எல்லாருக்கும் நல்லது. தாவேகாக்கு வந்து நல்லது. பயங்கர அனுதாபால எல்லாரும் பாடுறா, அவன் முதல் பெரும்பான்மை வாங்கியும் 108 வாங்கியும் உட்கார வச்சிட்டாங்க பத்தியான தாவேகாக்கு நல்ல பேர், திமுகவுக்கு நல்ல பேர். எப்படி திமுகவுக்கு நல்ல பேரு? அவங்க வந்து ஒரு அமைச்சர் கேட்காம, அவங்க வந்து எனக்கு இது கொடு அதை கொடு இந்த அலோகேஷன் கொடுன்னு கேட்காம, நாங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்றோம், நீங்க நில்லுங்கன்னு 2வது பெரும்பான்மையார் இருக்கிற திமுகவே 3வது பெரும்பான்மையாரா இருக்கிற அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றது இது முதல் முறை வரலாறுல. அவங்க பண்றதுனால திமுகவுக்கும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு நல்ல பேர். அதாவது அடிங்கடா தூங்குடா எல்லாம் சொல்லாம டீசென்டா திமுக நடந்துருக்கு. நாங்கெல்லாம் எப்பவுமே சொல்லுவோம் லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்காது திமுக. அங்க பாருங்க வெஸ்ட் பெங்கால்ல அந்த அடிச்சு சாத்துது. சுவேந்த அதிகாரி வந்து 2 நாள் சிஎம் ஆகிறாரு. அவருடைய பிஏ ரைட் ஹேண்ட வெட்டி சாய்க்கிறாங்க இந்த மம்தாவோட ஆளுங்க. அதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா, நான் தான் சொன்னேன், அரவிந்த் கெஜ்ரிவால், ஸ்டாலின், மம்தா இவங்க எல்லாமே மோடிஜியை எதிர்த்தவங்க. அவங்க எல்லாம் 1 by 1 எல்லாரும் அவுட். அகிலேஷ் யாதவ், அதான் யாரும் சொன்னாங்க, அவங்க உட்காந்து பண்ணுங்க, அகிலேஷ் யாதவ் ஸ்வாஹா, மம்தா பானர்ஜி ஸ்வாஹா, ஸ்டாலின் ஸ்வாஹான்னு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தோம் மம்தா வந்து வயலன்ஸ் ஆட்கொண்டு ரேப்பும் கில்லிங் அப்படி பண்ணுவாங்க. திமுக அது பண்ணல. நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும். தே ஆர் பீன் வெரி டீசென்ட். அதாவது தோல்வியில கூட ஒரு இலக்கணம் காட்டியிருக்காங்க திமுக. நான் முதல் முறை பார்த்திருக்கேன் ஸ்டாலின் அவர்களுக்கு கைத்தட்டு. ஸோ எந்த அளவுக்கு அந்த பெருந்தன்மை, சரி பரவாயில்ல அதிமுகவே இருங்களான்னு சொல்ற அளவுக்கு. ஸோ தாவேகாவுக்கு நல்ல பேர், திமுகவுக்கு நல்ல பேர். அதிமுகவுக்கு வந்து முதல் முறையாக இவர் வந்து எடப்பாடியார் அவர் தானாவே அவர் தலைமையில, ஏன்னா 2014 ஜெயிச்சதும் ஜெயலலிதா அம்மா தலைமையில் தான். 2021 அவர் தோல்வி அடைஞ்சாங்க. 2026 அவருடைய தலைமையில் அவ்வளவு பெரும்பான்மை இல்லைன்னா கூட ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறோம்ங்கிற ஒரு பேர் அவருக்கு. இந்த தருணத்துல நான் வந்து திமுக அதிமுகவுக்கு என்னோட குட்டி அட்வைஸ் கொடுக்கணும்னா, ஒரு பொன்னான யுகத்தை வந்து உருவாக்கி, எங்கேயும் பெண்களை எதிர்த்து மன்மம் இருக்கக்கூடாது, எங்கேயும் ரேப் மர்டர் இருக்கக்கூடாது, எங்கேயும் கொள்ள இருக்கக்கூடாது. சென்டரோட போய் இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வாங்கி, பெரிய பெரிய டெட் இருக்கு, 10 கோடி லட்சம் கோடி கடன் இருந்தாலும் அதை தாண்டி மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி, வெல்ஃபேரை கொஞ்சம் கம்மி பண்ணி, இதை ஃப்ரீயாக எடுத்துக்கோ, ஃப்ரிட்ஜ் இது எடுத்துக்கோ, ஃப்ரீயாக எடுத்துக்கோ, குக்கர் எல்லாம் பண்ணாமல் திருப்பி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பண்ணி, ஒரு வேளை ஜெமினி எலெக்ஷன் 2021 வருது, 29ல் 3 வருஷம் வருது, ஒழுங்கா பண்ணோம்னா, அப்கோர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நீங்க கனவு காண்றீங்க டாக்டர், அதாவது 3 வருஷம் நம்ம நினைக்கிறோம், என்னடா அதிமுகவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க, திமுகவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க, அப்புறம் தாவேகாவை போடுறாங்க, யாருக்கு போடுறதுங்கிற நினைக்கிற அளவுக்கு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு 3 பேருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏமாற்றம், நம்ம தாவேகாவுக்கு போட்டோமே. ஆனா நான் மக்களை கேட்கிறேன், நீங்க 150 போடலையே, நீங்க 200 போடலையே. என்டிஆர் நிற்கும் போது முதல் முறை நிற்கிறாரு, 8 மாசம் ஒரு பார்ட்டி 82ல் 83ல் வர 201 295 மேல். இல்லை சார், நம்ம நீங்கள் சொன்ன கரெக்டு தான். 100 இடத்துல 150 போடலை, 160 போடலைன்றது கரெக்டு தான். ஆனால் 1,72,00,000 பேர் விஜய் அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. இதில் ஓட்டு போடாமல் ஒரு 1 கோடி பேர் இருந்திருக்கிறாங்க, பயணம் பண்ண முடியாமல் ஒரு 30 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க 28 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் இப்போ நம்ம, ஏன்னா நேற்று நான் வந்து என் வீட்டுக்கு போயிருக்கும்போது நான் செங்கல்பட்டு சைடில் நான் போய் விசாரித்தேன். நான் பரவாயில்ல பேசும்போது, ஆமாம் இவங்க 2 பேர் பேசி வச்சுட்டு விஜய் இது மாதிரி பண்ணுறாங்க, இந்த டோன் தான் அவங்ககிட்ட எதிரொலிக்குது. அப்போது நீங்கள் சொல்கிறதுபடி அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த கூட்டணி இன்கேஸ் திமுக மானசீக ஆதரவு கொடுத்து அதிமுக ஆட்சி கட்டில் அமரும் பட்சத்தில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதான் 2031 ஒரு கேள்வி வருது இல்லை? நிச்சயமா பின்னடைவு ஏற்படுத்தும். அதை வந்து அவங்க தாண்டி ஒரு பொன்னான யுகத்தை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 31 இல்லை 2029 3 வருஷம் தான் இருக்கு லோக்சபா எலெக்ஷன். இந்த இல்ல ஜெமினி எலெக்ஷன்ஸ் டெல்லி வட்டங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த என்ன எம்எல்ஏ எலெக்ஷன் 3 வருஷம் தான். டைரக்டா வந்து 29ல் எப்படி அம்பேத்கர் ஐயா முதல்ல எழுதினாங்களோ அதே மாதிரி 29ல் எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒட்டுமொத்தமா
ஒரு எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். யூரோப்ல எல்லா கண்ட்ரிஸும் அப்படி தான் பண்றாங்க, நம்ம அரசியல் சாசனம் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ 3 years 5 வருஷமா இருந்தால் நிறைய டைம் ப்ரூவ் பண்ணலாம். 3 yearsக்குள்ள 3 வருஷத்துக்குள்ள அதிமுக திமுக சேர்ந்து இருந்தாக்கும் சப்போர்ட் கொடுத்தா கூட திமுக மக்களுக்கு இது மாதிரி ஒரு பொண்ணான காலம் நான் பார்க்கலடோய், அவ்வளோ நல்லா பயந்து பண்றாங்கடோய் இன்னும் இருக்கணும். ஸோ இது ஒரு வாய்ப்பு. இதனால வந்து பெனிஃபிட் யாருக்கு கடைசியில மக்களுக்கு பெனிஃபிட் போச்சுன்னா அந்த ஜனநாயகத்துக்கு ஒரு பதில் இருக்கு. இப்போ இந்த ஜனநாயகம் இன்கம்ப்ளீட் டெமோக்ரஸி 130 140 இல்லை. ஆர்டிகல் 361 356 அப்படியே கலைக்கிறது. 361 வந்து கவர்னர் வந்து வாப்பா நீ வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மை காட்டு. அதில் வந்து அவர் தான் அவங்க அழைக்கணும் இல்லை. அவர் விஜய் வந்து பாருங்க என்கிட்ட 118 பேர் வந்து காட்டுட்டுமே, அவரால் இது வரைக்கும் காட்ட முடியலையே. இந்த ட்ரபுள் எல்லாம் எதனால திரும்ப ஆரம்பிச்சது? தேவையில்லாம விஜய் வந்து காங்கிரஸோட போய் ஓட்டுனார். அதனாலதான் காங்கிரஸ் சேர்ந்ததுதான் காரணமா? கட்டாயம். ஏன்னா கர்நாடகால காங்கிரஸோட பிடி இருக்கு, கேரளால காங்கிரஸோட பிடி இருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான அளவுக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. தமிழ்நாட்டிலே வரக்கூடாது காங்கிரஸோட பிடி, ரூலிங் பார்ட்டி 4 சதர்ன் ஸ்டேட்ஸ்லையும் வரக்கூடாது. இங்கே தான் பாஜக ஃபுல்லாக இன்னும் வைக்கல, மற்ற இடங்கள் எல்லாம் பிடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மேப் எல்லாம் பாஜக தான். பஞ்சாப் கூட நெக்ஸ்ட் தூக்கிடுவாங்க. காங்கிரஸோட போறதுக்கு இப்போ நான் நேர்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், தாவேகா வந்து அதிமுகவோட போயிருக்கலாம், அவங்க போய் காங்கிரஸ் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. தமிழர் வெற்றி கழகம் நீங்க சொல்றீங்க, அந்த இனப்படுகொலை லட்சக்கணக்கான 1-2 இல்ல, between 3 and 5 lakhs மேபி மோர். 300,000 தமிழர்ல இருந்து 500,000 தமிழர் டப்புன்னு அந்த வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன். ஐயோ கண்ணு தாங்காது, நெஞ்சு கதறும். கொண்டாட ஸ்ரீலங்கால அவனுக்கு ஆதரவு அளிச்சது இதே காங்கிரஸ் தான். அவங்க அந்த ஸ்ரீலங்கன் சினலிஸ் கவர்மெண்ட் பண்ணும்போது ஆதரவு அளிச்சது இதே காங்கிரஸ் தான். உங்க பிளாக்ல தாவேகால வந்து சென்டர்ல அம்பேத்கர் வச்சிருக்கு, அம்பேத்கரும் பெரியார் இருக்கு. அந்த அம்பேத்கரை வந்து ஆதரவே அளிக்காம தள்ளி வச்சு அவர் எப்படியாவது அவர் ஜெயிக்க கூடாதுன்னு நேரு வந்து அவருக்கு எதிர்க்க வந்து கேம்பெயின் பண்றாரு. நேரு ஒரே ஒரு ஆளுக்கு தான் எதிர்த்து கேம்பெயின் பண்ணாரு, அம்பேத்கர் தோத்துட்டார். அம்பேத்கர் அப்புறம் ஜோக்நாத் மண்டல் இன்னொருத்தவர் அவர் ரிசைன் பண்ணி அங்க வாங்கன்னு பெங்கால் வந்து சீட்டு கொடுத்தாங்க. அப்படின்னா அவர் நம்ம அரசியல் சாசனத்தை எழுதியிருக்க மாட்டோம். நீங்க தாவேகால அம்பேத்கர் சென்ட்ரலா வச்சு அம்பேத்கர் அவர் கடைசி மூச்சு வரைக்கும் படித்த காங்கிரஸை போய் கட்டி பிடிச்சா என்ன? இல்லை சார், இப்போ வரலாற்று ரீதியாக நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நம்ம அதில் மாற்றுக்கருத்துலாம் சொல்ல முடியாது. ஆனால் தாவேகாவை பொறுத்த அளவுக்கு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு தானே வராங்க. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக டிக்ளேர் பண்ணி வராங்க. காங்கிரஸ் ஆப்வியஸாக அவங்களுக்கு ஒரு நட்பு சக்தியை தானே மாறுவாங்க. பட் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த காங்கிரஸ் சரி வெறும் நீங்கள் நட்பு சக்தி பாலிடிக்ஸ் பார்க்கலாம். சரி, அவங்க 30-40 பேர்னா அவங்களை போய் கட்டி பிடிச்சிருக்கலாம். சரி, நீ 5 பேர் அப்புறம் இன்னும் 1 இன்னொன்று 2. இப்போ லோக்சபா எலெக்ஷன் வரும்போது இவங்க கூட மத்தியில் கூட்டணி வைக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. நிச்சயமா காங்கிரஸ் விசஸ் பிஜேபின்றதான கேம் இந்தியாவில். அது வந்து அது வந்து யூஆர் கரெக்ட். லோக்சபா தேர்தலுக்கு அது சரியான போர் திறன். பட் அதனால உங்களுக்கு இந்த அசம்பிளி காலி ஆயிடுச்சு. நீங்க அதிமுக கிட்ட போட்டிருந்தா அந்த பிரச்சனையே ஆயிருக்காது. திருப்பி என்டிஏ சப்போர்ட்டோட கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. இல்ல இப்ப அதிமுகவோட பாஜக இருக்குங்கிறதா இங்க பலருக்கும் பிரச்சனையே. எங்க ஒரே ஒரு எம்எல்ஏ இங்க 2000 கரெக்ட். ஆனா இன்னி வரை என்ன விமர்சனம், திமுகவே அந்த விமர்சனம் தான் வைக்குது. பாஜக அதிமுக ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுலாம் பெரிய மேட்டரே இல்லங்கிறதா இன்னைக்கு பண்ற விமர்சனமே. அதுல விஜய் விழுந்துருவாருன்றதா கூடுதல் தகவலே. இப்ப 234 தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதி ஊட்டில் எங்கே ஒரு ஓரத்துல குடுக்கல ஒரு போஜராஜன் ஒன்று வின் பண்ணியிருக்காருங்க. அதான் பாஜகவுடைய என்டையர் உதகமண்டலத்துல 1 நின்ன 27ல நாங்க வந்து 26ல தோல்வி அடைஞ்சோம். 1 ஜெயிச்சிருக்கோம். அந்த 1 வச்சு இது பாஜக கவர்மெண்டா இருக்கும்போது ஆமா ஓரளவுக்கு கொஞ்சம் சென்ட்ரலுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அதிமுகவுக்கு வந்து அவங்க சென்ட்ரல் சப்போர்ட் பண்றாங்க, தாக்கம் இருக்கு. அதனால பாஜகவோட கைபொம்மை நீ கைப்பிள்ளை அப்படிலாம் இருக்காது, இவங்களுக்கு வந்து இருப்பாங்க. பட் சென்ட்ரலோட தாக்கம் இருந்துச்சுன்னா ப்ராக்டிகலி பாசிபிளா சார். இப்போ தாவேகா அதிமுக கூட்டணி அமைக்கிறாங்கிற பட்சத்துல யாருக்கு சிஎம் கேண்டிடேட்னு ஒரு பிரச்சனை வருது இல்லை. ஏன்னா இருக்கிறதுல அதிகபட்ச வாக்குகள் எடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் எடுத்து ஒரு பல எம்எல்ஏக்களுக்கு விட மேல நிக்கிறாரு. அவர் நிப்பார் இவர் நிப்பாருன்னு கேள்வி. அவர்கிட்ட போயிட்டு விஜய்க்கு கீழே அவரால் வேலை செய்ய முடியுமா, டெபுட்டி சிஎம் வாங்கினா அவர் ஒத்துப்பாரான்ற கேள்விலாம் இருக்குல்ல. ப்ராக்டிகலி பாசிபிளான ஒரு கேள்வி வருது இல்லை. இல்லை இப்போ என்ன சொல்றேன், இந்த +5 +2 +1 இப்படி பண்றதுனால எப்பவுமே ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஒரே ஒரு ஓட்டுனால அங்க ஒரு பெரிய கருப்பன் தோத்து போறாரு. பெரிய கருப்பன் டு தாவேகா சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஓட்டுல ஒரே ஒரு ஓட்டால ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் கவர்மெண்ட் டாப்பிள் பண்றாங்க. ஒரு ஓட்டு கூட காலியாகலாம். நீங்க வந்து நான் 108 அதை நான் திருச்சி விட்டுருவேன், 107 5 காங்கிரஸ் 112 ஒரு முஸ்லீம் லீக் ஒருத்தர் வரேன்னு சொல்லி அவரு வரேன்ட்டாரு. அப்படி இல்லை 2 சிபிஐ. இது மாதிரி நம்ம 117 குருவி மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்தா எவன் ஒருத்தன் கூட யாராவது ஒருத்தர் வந்து 100 கோடி கொடுக்குற இந்த பக்கமான கவர்மெண்ட். அப்ப அதே கேள்வி அதிமுக பக்கம் வைக்கலாம்ல. இல்ல வைக்க முடியாது. அவங்க கொடுக்குற எம்எல்ஏக்கள் வந்து இல்ல நம்ம வேற மாதிரி ஆட்சி இது பண்ணிக்கலாம் சொல்லி பேக் அடிச்சாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகும். 45 பேர் வந்து சேரும்போது 107ஓட ஒரு கணிசமான பெரும்பான்மை இருக்கு. எஸ் அதுல ஒரு சிலர் போனா போகலாம், ஆனா அதுல வந்து 30-40 போவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். இங்க 1 போனாலே காலியாச்சு. ரிஸ்க் நீங்க மிட்டிகேஷன் பாத்தீங்கன்னா அதிமுக
போடுறது மச் பெட்டர். இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த அடி திமுக வந்து தாவேக்காவை அடிச்சாங்க, கரூர்ல அடிச்சாங்க, இந்த போலீஸ் அடிச்சாங்க, சப்போர்ட் கொடுக்கல, இங்க நிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கல, ஊர்வலம் போறதுக்கு சான்ஸ் கொடுக்கல, அப்படி அடின்னு அடிச்சாங்க. ஆனால் அதிமுக டு தி கிரெடிட் ஒரு முறை கூட இபிஎஸ் இப்படி விஜய் இப்படி பண்றாருன்னு திட்டல. அவங்களுக்குள்ள ஒரு வரிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அமைதியான ஒரு நட்பு இருந்துச்சு. அதாவது ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணல, அவரும் கடுமையான விமர்சனம் பண்ண. அதை பயன்படுத்தி 45 பேர் எடுத்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட். See, we are interested in the people. மக்களுக்கு நீ நல்லது பண்றதுக்கு நீ 152 பேர் வேணும். நீ வந்து ஒரு மசோதா கொண்டு வர உடனே 2 பேர் போயிடுறாங்க. அடுத்த ஒரு மாசம் அந்த 2 பேருக்கு வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி இங்க இருந்தாலும் வேற 2 பேர் கொண்டு வந்து கவர்னர் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஆர்டிகல் 361 பாக்குறதுக்கு இதுலயே வண்டி ஓடிட்டு இருக்கும். அங்க மக்கள் வந்து கொசு கடியில டெங்குல மலேரியா, நிஜமாவே டெங்கு மலேரியா கொசு டிஎம்கே இல்ல, நிஜமா டெங்கு மலேரியா கொசுல வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, கடனில் கஷ்டப்பட்டு. ஸோ மக்களை நம்ம டே 1 இருந்து பார்க்கணும்னா கிளியராக ஒர்க் பண்ணணும். எப்படியாவது பண்ணிடுவேன், எவனாவது ஒருத்தர் வந்துட்டேன்னா என் மக்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஒரு மாதம் செட் பண்ணிட்டு திருப்பி வந்தேன்னா அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு திடமான ஒரு அரசு இருந்தால் அதனால மக்களுக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கும். இது வந்து நான் சொல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியா சொல்லியிருக்கு, உன்னுடைய கவர்மெண்ட் முதல்ல திடப்படுத்து, அப்புறம் நீ மக்கள்கிட்ட போயிட்ட அப்புறம் திருப்பி கவர்மெண்ட்டை பற்றி நினைக்கக்கூடாது. தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஏன்னா எண்ணி துணிக கர்மம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு அப்புறம் துணிந்த பெண் எண்ணியாம் என்பது இருக்கு, அதுக்கப்புறம் நினைக்கக்கூடாது, இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் மக்கள். அப்படி பண்ணணும்னா விஜய் வந்து டப்புன்னு தாவேக்கா அதிமுக சேர்ந்து பண்ணி. இன்னொரு ஒரு வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் வந்து சினிமா ஸ்டார், அது மோகம் என்ன ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஒரு நடுவு நிலைமை சான்றோர்னு அட்லீஸ்ட் நம்ம சான்றோர்னு யாராவது 4 பேர் நம்ம நினைப்பாங்களான்னு நினைச்சிட்டு பேசுற 4 பேர் அவர் பண்ண சில மிஸ்டேக்ஸும் காட்டும். 53-54 பேர் சார்ஜ் ஷீட்டட் ஆளுங்களையே கொண்டு, நீங்க தான் திருப்பாச்சி, நீங்க தான் துப்பாக்கி, நீங்க தான் சிவகாசியில நிறைய பேர் வெட்டி சாத்திட்டு குற்றமே இருக்கக்கூடாது, ரவுடிசம் இருக்கக்கூடாது, திமுக ஒரு தீய சக்தி சொல்லி சீமான் பண்ற அளவோட ஜாஸ்தி அழகா பண்ணி எல்லாரும் இப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட 40-50 சார்ஜ் ஷீட் ஆள், உங்ககிட்ட 40-50 சார்ஜ் ஷீட்டட் ஆள் கொண்டு வந்து அதுலயும் பெரும்பான்மை இருக்குல்ல, அதுல வந்து சீரியஸ் கிரைம் தான் ரேப் மர்டர் சார்ஜ். இல்லை, நீங்கள் சொல்ல கரெக்டு தான். 4023 வேட்பாளர்கள், 24 வேட்பாளர்கள் மொத்தத்தில் 600 வேட்பாளர் மேலே கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இல்லை 400 சீரியஸ் கிரைம்ஸ் இருக்கு. இல்லை என்ன இது வந்து நம்ம வெறும் தாவேக்காவை மட்டுமே கை காட்டுற விஷயம் இல்லைல்ல, எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்களா. ஜெயிச்சிருக்காருல்ல, இப்போ தாவேக்கா பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து முதல்ல இருந்து திமுக அப்படி பண்ணக்கூடாது, பாஜக அப்படி பண்ணக்கூடாது கத்திட்டு இருக்கிறேன். எல்லாரும் எனக்கு ஒன்று தான், கிரிமினல்ஸ் வரக்கூடாது. கிரிமினல் வந்து உள்ள வர விட்டோம்னா ரேப் பண்ணிட்டு உள்ள வர்றவன் எதுக்காக எம்எல்ஏ ஆகிறான்? போலீஸ் கிட்ட போய் அமுக்கிறதுக்கு அவன் எம்எல்ஏ. அவன் வந்து மக்களுடைய சாக்கடை சரியா இருக்கா, காலம் சரியா இருக்கான்னு பார்ப்பானா, ஏன் ரேப்பு கேஸ் செட் ஆயிருக்கா, நான் இந்த போலீஸை செட் பண்றேன், அசிஸ்டன்ட் கமிஷன் செட் பண்றேன், எஸ்பியை செட் பண்றேன். இந்த செட்டிங்லயே வண்டிப்போம். புது முகமா வர்றாரு, ஒரு புது பிரெத் ஃப்ரெஷ்ஷா, புது காத்து அடிக்குது, புது ஹோப்ஸ் எல்லாருக்கும் மீதுமா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அப்போ வந்து நான் வந்து 50-60 அப்படியே ஒரு 50-60 ரேப்பிஸ்டும் கொலைக்காரன்னு கொண்டு வரணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒருவேளை ரிசைன் பண்ணி ஒருவேளை அப்படி பை எலெக்ஷன் இருந்தா, கிரிமினல் ஆட்கள் இல்லாம ஒரு பை எலெக்ஷன் தான். நான் திருப்பியும் யூடியூப்ல சொல்றேன், காசு கொடுக்காம தாவேக்கா வென்றது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய திலகம். இது மேல மச்சி காசு கொடுத்தா கூட செட் ஆகாதுடா, ஆளுங்க வந்து கரெக்டாக தான் யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் போடுவாங்கங்கிறது நாமெல்லாம் கோட்பாடாக பேசினது. அது வந்து கனவை நனவாக்குனது விஜய். அப்படி பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன, நீ யாரை நிறுத்தினாலும் எல்லாரும் உங்களுக்காக போடுவாங்க. அப்ப நீ யாரை நிறுத்தணும்? ரேப் பண்ண ஆளை போடாது, சின்ன பிள்ளைங்களை கை எடுத்து ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை எடுத்துட்டு போய் பலாத்காரம் பண்றாங்க கம்நாட்டி, அவனை போடாது, திருடனை போடாது, கொலைகாரனை போடாது, நல்லவங்களை டீச்சரை போடு, லாயரை போடு, டாக்டரை போடு, இன்ஜினியரை போடு, வாத்தியாரை போடு. நம்ம நான் ரீசெண்டாக பார்த்தேன், மெஸ்ஸில் நடந்து விளாரு, அந்த பக்கம் ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் நடந்து விளாரு, வாத்தியார் மாதிரி காட்டுறாங்க, வெரி நைஸ். அப்போ வாத்தியாரை போடு, நல்லவங்களையும் போட முடியாது. எதுக்காக நான் சொல்றேன்னா, நடந்ததை பத்தி நான் சொல்லல. இப்போ ஒருவேளை பை எலெக்ஷன், ஆமா 108 பேர் மீண்டும் அது இடைத்ததுல, அது இன்னும் பெரிய செலவு பிரச்சனை இருக்குல்ல, அது முடிச்சிடுறேன். ஐ வில் ரெஸ்பெக்ட் விஜய் வெரி வெரி மச். ரொம்ப நான் மதிப்பேன். இந்த 53 பீப்புளை கூப்பிட்டு, அண்ணே கிரிமினல்ஸாக இருக்கீங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம பார்த்து கொடுக்கலாம் பண்ணி அவங்களுக்கு தவிர்த்து கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லவங்கள போட்டால் ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய படித்தவங்க, நாட்டுக்கு நல்லது நினைக்கிறவங்க ரொம்ப மதிப்பார். இல்லை இவங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசமே இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த 107 பேர் எதுக்காக முசாஃபில் அவங்க ரிசைன் பண்ணணும், எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனம். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுட்டு, இல்ல அதே வெள்ளை சட்டையும் அந்த காக்கி கரை ட்ரௌசர்ஸும் போட்டு தான் நீங்க போட்டுட்டு மாதிரி போட்டுட்டு நீங்க போய் செக்ரட்டரிக்கு போய் கோட்டையில போய் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யுங்க. மக்கள் என்னோட இருக்காங்கன்னு நிரூபிக்கணுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிரூபிச்சிருக்கீங்க, திருப்பி அதை ஏன் நிரூபிங்க? இப்ப நீங்க அகைன் குட்டி அட்வைஸ், தாவேக்காக்கு 107 பேர் வச்சு நீங்க ராஜினாமா பண்றீங்க.
உலகமே பார்க்குது. முதல் முறையாக 107 பேர் இது பண்ணிட்டாங்க. அந்த 107 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. திருப்பியும் பை எலெக்ஷன் தான் முதுகு, திருப்பியும் ஃபுல் எலெக்ஷன் பண்ணுவாங்க. வேற ஒரு தாவைக்கு பேசியிருந்தாங்க, சார் நாங்கள் எலெக்ஷன் திருப்பியும் எலெக்ஷன் வந்து நாங்கள் தான் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிடும். இல்லை 234 தொகுதிகளுக்கு வைக்க மாட்டாங்க. நீங்கள் போன 107 சின்ன பசங்க பாவம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. இல்லை இப்போ ஜெயிச்சுட்டு இன்கேஸ் அதே 107 ஜெயிச்சுட்டு வந்தாலும் அப்பயும் ஆப்வியஸாக எதிர்கட்சி தானே. அதுவும் எதிர்கட்சி. ஸோ நான் எதிர்கட்சி, நான் ராஜினாமா பண்ணி திருப்பி எதிர்கட்சி ஆகணும்னு சொல்கிற அந்த வீம்புக்காக நீங்கள் 1000 கோடி செலவழிக்க வேண்டியது. எல்லா பல நலத்திட்டங்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு திருப்பியும் பூத் லெவல் ஆஃபீஸர், திருப்பியும் எலெக்ஷன் ஆஃபீஸர், திருப்பியும் தேர்தல் ஆணையம், திருப்பியும் போலீஸ், சின்ன பொட்ட பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய போலீஸ் இங்கே வந்து பூத்து முன்னாள் நின்று. நான் சொல்கிறேன், கொஞ்சம் அவர் மனசு வச்சு தேவையில்லாமல் இந்த 107 பேர் ரிசைன் பண்ணாமல், அல்லது அந்த 53 பேர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, கட்ஸ் இருந்தால் அந்த 53 பேரை நான் நிற்க வைக்கிறேன், வெளியில் வைக்கிறேன். அதுக்கு பதில் 53 வாத்தியார்களை கொண்டு வரேன், ஸ்கூல் டீச்சரை கொண்டு வரேன், தச்சனை கொண்டு வரேன், செருப்பு தைக்கிறான் பாருங்க அவனை கொண்டு வரேன், அவன் நாட்டுக்காக ஓடிச்சிருக்கிறான், இவனை கொண்டு வரேன், கசாம்பு கொண்டு வரேன், பரவாயில்லை எல்லாம் கொண்டு வா, நல்லவங்களா கொண்டு வா, அதுதான் வேணும். அது பண்ணால் 107 வேண்டாம், 53 பண்ணால் போதும். சரி ரைட். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான மேட்டர்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன்னா அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சூழலும் இப்போ அமைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். தேங்க்யூ சார்.